நீங்க உங்களுக்காக வேண்டி பண்ணக்கூடிய உம்ராவாக இருந்தா, இந்த உம்ராவுடைய நியத்துல நான் எனக்கு தான் பண்ண போறேன் அப்படின்னா, பிஸ்மில்லாஹி அல்லாஹும்ம லப்பைக்க உம்ரத்தன் அல்லது லப்பைக்க உம்ரத்தன், லேசா சொல்றேன்னா லப்பைக்க உம்ரத்தன் நியத்து வச்சுக்கொள்றது. இல்ல இந்த உம்ரா வந்து என்னுடைய மரணித்த தாய், தந்தை, எனது சகோதரன், அப்படி யாரு சரி மௌத்தாயின் ஒருத்தருக்காக வேண்டி பண்ண போறேன்னு சொன்னால் லப்பைக்க உம்ரத்தன்னு சொல்லி நீங்க யாருக்காக வேண்டி உம்ரா பண்ண போறீங்களோ அவருடைய பேர் என்ன சொல்றது சொல்லிக்கொள்றது. உதாரணத்துக்கு மௌத்தாய்க்கிற ஒருத்தர் வந்து ஃபாத்திமான்ற பேர்ல ஒருத்தர் மௌத்தாய்க்கிறாங்கன்னா லப்பைக்க உம்ரத்தன் ஃபாத்திமான்னு சொல்ற உதாரணத்துக்கு. இப்போ நீங்க யாருக்காக வேண்டி பண்ண போறீங்க அவங்களோட பேரை சொல்லிக்கொள்ளுங்க. அடுத்தது உயிரோட உள்ளவங்களுக்கு உம்ரா பண்ண முடியுமான்னு கேட்டால் பண்ணலாம், நிபந்தனை இருக்குது. எப்படி நிபந்தனை சொன்னா, உயிரோட உள்ளவங்க வந்து ரொம்ப வயதாளிகளாக இருக்கணும், அவங்களால டிராவல் பண்ணவே முடியாது, எந்திரிச்சு இருக்கவே முடியாத நிலைமையில இருக்கும்போது அவங்களை டிராவல் பண்ண இயலாது. அப்படி இருக்கக்கூடியவங்களுக்கு என்ன செய்யலாம், உம்ரா பண்ணலாம். அல்லது நோய் வாய்ப்பட்டு நோயாளிகளாக இருக்கக்கூடியவர்களுக்கு என்ன செய்யலாம், அவங்க நோயாளிகளாக இருக்கிறாங்க, அவங்களுக்கு என்ன செய்யலாது, அந்த நோயிலிருந்து ரிலீஸ் ஆக மாட்டாங்கன்ற லெவல்ல இருக்கிறவங்களுக்காக உம்ரா பண்ணலாம். ஆரோக்கியமாக இருக்கக்கூடியவங்களுக்கு உம்ரா பண்ண முடியாது, பொருளாதார வசதி இல்லை, ஏழைகளாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி என்ன செய்யலாது, உம்ரா பண்ண முடியாது. உம்ரா என்பது வசதி இருந்தால் மாத்திரம்தான் கடமையாகுது. வசதி இல்லைன்னா உம்ரா ஹஜ்ஜி கடமை என்பது இல்லை. கடன்பட்டு கூட உம்ராவை ஹஜ்ஜ செய்ய வேண்டிய கடமை மார்க்கம் அந்த அளவுக்கு கடமை என்ன செய்யலை, எங்களுக்கு வற்புறுத்தல. அதனால மரணித்தவர்களுக்காக வேண்டி உம்ரா பண்றேன்டா நான் சொன்ன மாதிரி லப்பைக்க உம்ரா தன் நியத்தை வச்சு கொள்றது, அவர்களை பேரை சொல்றது. உயிரோடு உள்ளவங்க வயதாளிகளாக இருக்கிறாங்க, நோயாளிகளாக இருக்கிறாங்கன்னா லப்பைக்க உம்ரத்தன்னு சொல்லி அவருடைய பேரை சொல்லிக் கொள்வது. அதே மாதிரி ஒரு நியத்துல ஒருத்தருக்காக மாத்திரம் தான் உம்ரா பண்ணலாம். ஒரு நியத்துல ஒருத்தருக்காக மாத்திரம் தான் உம்ரா பண்ணலாம். ஒரு நியத்துல வந்து 2 பேருக்கு 3 பேருக்கு என்ன செய்ய முடியாது, பண்ண முடியாது. அப்ப நியத்தை வச்சு கொள்ளுங்க, இதுதான் எங்களுடைய இடம், இதை தாண்ட நியத்து வைக்க முடியாது. ஏதாவது சந்தேகங்கள் இருக்குதா? அது லப்பைக் உம்ரத்தன் அவ்வளவுதான். உங்களுக்காக செய்யறேன்னா லப்பைக் உம்ரத்தன் அவ்வளவுதான். பிறருக்காக வேண்டி செய்யறேன்னா தான் பேரை என்ன செய்யணும் சொல்லி பண்ணிக்கலாம். சரிங்களா? சந்தேகங்கள் எதுவும் இல்லையே? லப்பைக்க உம்ரத்தன்.